பார்த்து 20ல் இதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். போயாச்சு. மறுநாள் காலையில் போய் இசிஜி டாக்டர்கிட்ட தான் போனேன் நான். ஏன்னா நமக்கு தெரிஞ்ச டாக்டர் ரெகுலர் சொன்னேன்ல, அவர் எனக்கு கடவுள் மாதிரி. அவர் தான் டாக்டர் பாலமுருகன் அவர் பேர். அவர் உண்மையிலே எனக்கு கடவுள் தான். அவர் எனக்கு இல்லை, எல்லாம் அவர் பார்க்குற அத்தனை மக்களுக்கும் அவர் கடவுள் தான். அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவில் போடுறேன் அவரை பற்றி. அவர் போனால் அவர் உடனே அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள், அந்த டெஸ்ட் எடுங்க இந்த டெஸ்ட் எடுங்கன்னு எல்லாம் எடுக்க சொல்லிட்டாரு. எல்லாமே ரிசல்ட் வந்துச்சு. நம்ம இந்த மூச்சை இழுத்து விட்றது கொள்வது அந்த மாதிரி எல்லாம் இருந்தது. அது என்னென்னமோ என்ன நம்ம உடம்புக்கு எடுக்கணுமோ அத்தனையும் எடுக்க சொன்னார். எடுத்தாச்சு. எந்த டெஸ்ட்லேயும் ஒன்றுமே கிடையாது. ஒரே ரீசன், நான் இந்த இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் பார்த்தீங்களா, அதனால். எந்த டெஸ்ட்லேயும் ஒன்றுமே கிடையாது. அவங்களே குழம்புறாங்க. அப்புறம் எப்படி இது மைல்டு அட்டாக் வந்திருக்குன்னு சொன்னாங்க. லைட்டாக வந்திருக்கு அட்டாக்கு. ஆனால் எதுவுமே உடம்புல இல்லை, எல்லாம் கிளியராக இருக்குது. அதனால் நீங்கள் எப்பவும் போல் சுகர் மாத்திரை எடுத்துக்கிறேன்னு சொன்னல, அது மாதிரி சாப்பிட்டுட்டே இருங்க. நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க. அது ஏதோ லைட்டாக அப்படி ஏதோ உங்களுக்கு ஏதோ அன்றைக்கி என்ன ஆகிடுச்சின்னா, இந்த மீன் வாங்க போயிருந்தேன்ல, அன்றைக்கி ஃபுல்லாக நான் சாப்பிடலை. இந்த மீன் தொட்டி கழுவி காலையிலேருந்து சாப்பிடாமலே இருந்துட்டேன். அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். சாப்பிடாம இருந்துட்டு 6 மணிக்கு மேலே சாப்பிட்டோம் வேலையிருந்து. அந்த மாதிரிலாம் சுகர் இருக்கிறவங்க சாப்பிடாம இருக்கக்கூடாது. நான் பண்ணிட்டேன் அந்த வேலையை. அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். நான் டாக்டர் எந்த இதுவுமே உடம்புல இல்லை. ஒரே ரீசன், நான் இதெல்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா உங்கள்கிட்ட, அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது தான். எனக்கு ஒன்றும் வயசு 50க்கு மேலே தான் ஆகுது. அப்போது அந்த வயசில் எதுவுமே இல்லாமல் நான் இருக்கேன்னா அதுக்கு காரணம் அதுதான். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஐட்டங்கள் தான் உங்கள்கிட்ட இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதுதான். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்கள் உடம்புகளை சேஃப்டியாக கவனிங்க, சேஃப்டியாக வாழுங்க. கை, கால், கண், காது, வாய் இதெல்லாம் இல்லைன்னா நம்ம வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. நான் அடுத்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.